வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வானலை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நீள் வாக்கில் வெட்டியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஸ்டார் அனைத்து ஒரு துண்டு சின்னதாக, ரோஜாப்பூ இதழ் கொஞ்சமாக, சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கிடுது. இப்போது 2 தக்காளி நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு அரைக்கணும். இதை ஆற வச்சுக்கலாம். அதே இது பாத்திரத்தை வச்சுக்கலாம். வானல் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உருண்டை குழம்பு இந்த மாதிரி செய்து பாருங்கள். நான் புளி ஊற்றாத செய்கிறேன். நான் இதை இந்த மாதிரி டைப்பில் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பொடியாக நறுக்கின 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா வதங்கணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது காஷ்மீரி சில்லியும் கலந்தது. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரம் இது போதும். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், இதுக்கு மல்லித்தூள் தான் அதிகமாக தேவைப்படும். 3 டீஸ்பூனு மல்லித்தூள். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளோ குழம்பு வேணுமோ, இந்த கிரேவி வேணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதுதான். எல்லா குவான்டிட்டியுமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும், ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பேருக்குன்னா ஒரு தக்காளி 2 வெங்காயம் இப்படி தான் செய்வோம். ஒரு 4 பேருக்குன்னா ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அதில் நம்ம இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றுவோம். அதில் அப்போ குழம்பு கொஞ்சம் திக்காகும். அப்புறம் அந்த உருண்டை போடுவோம் இல்லையா, ரொம்ப திக்காயிடும்.
அதனால் தண்ணியாக தான் கொஞ்சம் இது கொதிக்க விடணும். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம புளி ஊற்றாதால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். புளி இருந்தாக்கா அந்த உப்பு கொஞ்சம் இழுத்துக்கும். ஆனால் நான் வந்து இது குருமா மாதிரி செய்ய போகிறேன், குருமா கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் அது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இந்த மாதிரி செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது இந்த உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு 2-3 காஞ்ச மிளகா, நம்ம பச்சை மிளகா சேர்ப்போம், அதனால் காஞ்ச மிளகா 3 சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சீரகம்லாம் சேர்த்துருக்குறோம், அதனால் சோம்பு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாத அரைக்கணும். அப்போ தான் கட்டியாக போட்டு பிடிச்சா தான் வரும் உருண்டை. தண்ணியாக பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றாத அரைக்கணும். அதுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது கடலைப்பயிரை அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா தண்ணி ஊற்றாத இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதில் வச்சு போட்டுக்கலாம், பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதை இதே மிக்சிலேயே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதை இதுலேயே அரைச்சிக்கலாம். நம்ம அப்படியே தானே இதில் போட போகிறோம். அதனால் இது தண்ணியெலாம் ஊற்றி அலசாமல் இதுலேயே அதை அரைச்சிக்கலாம். அது பொடியாக பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்புக்கு இந்த புதினாவும் சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் புதினாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெங்காயம் போட்டு பிசைஞ்சாலே தண்ணி விடும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி எடுத்து வச்சுப்போம், தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இதை இந்த ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வந்துட்டோம். இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல நல்லா கொதிக்கிற குழம்பு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் போட்டுக்கலாம். இதே ஜாரில் தேங்காய் ஒரு 1/2 மூடி திருகி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். திறந்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக கொதிக்குது. இந்த மாதிரி தாங்க கொதிக்கணும். இப்போ இந்த ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம். கரைஞ்சிடும்னு நினைக்காதீங்க, அப்படியே அழகாக வரும். மேலே எழும்பி வரும் பாருங்கள். ஒரு பாலை போட்டோம்னா அப்படியே மேலே எழும்பி வரும். தள்ளி தள்ளி போடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா போய் ஒன்றா சேர்ந்துடும். தள்ளி போடணும். அப்படி இல்லையா, அது ஒரு 2 நிமிஷம் கழித்து அது மேலே வரும்போது நீங்கள் போடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜெயாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம்
ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.